அடுத்தது இந்த இடத்துல ராயல்டி ஸ்டார்ட் ஆகுது. ராயல்டின்னா என்னங்க? எனக்கு இந்த நாலேட்ஜ் குடுத்ததுனால 0.5%ன்றது அவருக்கு மந்த்லி அதுவும் டெய்லி பேசிஸ்ல டிவைட் பண்ணி 30ஆல டிவைட் பண்ணி அவருக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது மந்த்லி போயிட்டே இருக்கும். அப் டூ 6 லெவலுக்கு அந்த இன்கம் இருக்கும். 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது லெவல் வரும்போது 0.3%ங்க. இந்த ஒரு இடம் பத்தி நீங்க இன்னும் நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புரோகிராம்க்கு உங்கள இன்வைட் பண்ணவங்கள கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா சொல்லிக் குடுப்பாங்க. நீங்க ப்ரமோட்டரா டிரைவ் பண்ணணுன்ற பட்சத்தில். அடுத்தது இந்த இடத்துல ஆஸ் அ ப்ரமோட்டரான உங்களுக்கு வருமானம் எல்லா காயின்ல இருந்தும் வருங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டில நான் பண்ணாலும், அவங்க XYZன்ற ஒரு காயின் வச்சிருப்பாங்க. அந்த காயின் மட்டும் தான் ஒரு வருமானமா வரும். ஆனா, பிசிசிஎம் பிட்கோய்வா காம்பினேஷன்ல நீங்க பிட்காயின் ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க. ரூ. 10,00,000க்கு பிட்காயின் வாங்கியிருக்காருன்னா, 5% ஒர்த் உள்ள பிட்காயின் உங்களுக்கு வருமானமா இருக்கும். ஒருத்தர் எத்திரியம் வாங்கியிருக்காரு, உங்களுக்கு எத்திரியம் வரும். ஒருத்தர் பிஎன்பி வாங்கியிருக்காரு, உங்களுக்கு பிஎன்பி வரும். ஒருத்தர் ட்ரான் வாங்கியிருக்காரு, உங்களுக்கு ட்ரான் வரும். இப்படி உலகத்துல உள்ள எல்லா பெஸ்ட் காயினையுமே நீங்க வருமானமாவே சம்பாரிச்சுருவீங்க. அப்ப ஒரு சைடு நீங்க வருமானம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சைடு மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும். ஒரு சைடு கவர்மெண்டோட ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ் வரும்போது, உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ரொம்ப அபரிவிதமா இருக்கும்.